அன்று மலர்ந்த காலை பொழுதே அனைவருக்கும் புத்துணர்ச்சி தருவதாய் இருந்தது. கல்லூரிக்கு கிளம்பும் சமயம் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் மனது சந்தோஷத்துடன் இருந்தது. அணுவுக்கு ஆருவை சமாளிக்க ஒரு நூலின் பிடி சிக்கியதை நினைத்து சந்தோஷம். ஆருவுக்கு அணுவிடம் புரியும்படி எடுத்து கூறியாகிவிட்டது. இனிமேல் அவள் தன்னை வற்புறுத்த மாட்டாள் என்று நிம்மதியாக இருந்தது. நந்துவிற்கு காலையிலிருந்து உற்சாகமே வடிவாய் தன்னுடன் நட்புடன் பேசும் தீப்தியை கண்டு சந்தோஷமாய் இருந்தது. தீப்திக்கு இன்று தன் எண்ணம் நிறைவேறப் போகும் நாள் என்று சந்தோஷமாய் இருந்தது. ஜெனிக்கு தன் தந்தை தன்னிடம் இருந்து காப்பியை வாங்கி கொண்டார் என்று சந்தோஷமாய் இருந்தது. கவினுக்கு ஒரு இரவு முழுவதும் விடுத்து ஜெனியை சந்திக்க போகும் சந்தோஷம். அருணுக்கு கனவில் நஸ்ரியா ஆண்ட்ரியாவை விட்டுவிட்டு தன்னுடன் டூயட் பாடிய சந்தோஷம். செல்வாவுக்கு ஹாஸ்டல் ஆயா ஒரு தோசை எக்ஸ்ட்ரா தந்த சந்தோஷம். சீனியர்ஸுக்கு ஜூனியர்ஸ் வர்றாங்கன்னு சந்தோஷம். ஜூனியர்ஸுக்கு புதுசாக காலேஜுக்கு போகிறோம்னு சந்தோஷம். செக்யூரிட்டி அண்ணாவுக்கு கடுகிடு பிரின்சி இன்னைக்கு அவரை பார்த்து குட் மார்னிங் சொன்னது சந்தோஷம். ஃப்ரெஷர்ஸ் உள்ளே நுழைவதை வேடிக்கை பார்த்தபடி தங்களுக்குள் கதை அடித்து கொண்டிருந்தார்கள் கவின் மற்றும் நண்பர்கள். ஜெனியும் சிறிது நேரத்தில் வந்து கலந்து கொள்ள அவளை சீண்டியபடியே தன் மொக்கையை தொடர்ந்து கொண்டிருந்தான் கவின். அப்போது பேசிக்கொண்டிருந்த அருண் பேச்சுக்கு அப்படியே புல் ஸ்டாப் போட்டு கண்களை விரித்து எதிரே பார்க்க என்னவென்று பார்த்த மற்றவர்களும் அதே நிலைக்கு போயினர். அழகான பிங்க் கலர் சுடியில் மிதமான மேக்கப்புடன் ரதி போல் அவர்களை நோக்கி வந்தாள் தீப்தி. அங்கிருந்த பெண்களே ஒரு நிமிடம் மற்றதை மறந்து அவளை ரசித்தார்கள் என்றால் பசங்களை கேட்கவா வேண்டும்? அலட்சியமாய் ஒற்றை முடியை பின்னால் தள்ளியபடி கவினின் அருகில் சென்றவள் ஹாய் கவின் என்றாள். ஹாயா என்று ஒருவாறு திக்கி திணறி கவின் சொல்லி முடிக்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்றாள். எங்கிட்டையா? என்ன பேசணும்? அதைத்தான் தனியாக பேசணும் அவள் அழுத்தத்துடன் சொல்லவும் தன்னை சுதாரித்து கொண்டவன் பரவாயில்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் பேச வேண்டியதில்லை, அதனால் இங்கேயே சொல்லு என்றான். ஒரு நிமிடம் தயங்கியவள் தோள்களை குலுக்கி கொண்டு உனக்கே பிரச்சனை இல்லாதப்போ எனக்கு ஒன்றும் இல்லை என்றபடி ஒரு முறை ஆழ மூச்செடுத்து விட்டு கவினை பார்த்தவரை ஐ லவ் யூ கவின் என்றாள். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கவின் வாட் கம்மகேன் என்றான். பாரா தொர பதட்டத்தில் இங்கிலீஷ்லாம் பேசுது. கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல் ஐ மீன் ஐ லவ் யூ அண்ட் யூ ஹேவ் டு லவ் மீ என்றாள். ஒருவேளை தன்னுடன் விளையாடுகிறாளோ என்று அவள் கண்களை பார்த்தவன் அதில் மறுப்புக்கு கூட தயக்கம் சிறிதும் இல்லை. அதில் ஒரு நிச்சயமும் ஒரு வெறியுமே இருந்தது. அதிர்ந்து போய் நின்றிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவன் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா யூ ஆர் மைன், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ வேற யாரையும் விரும்பக்கூடாது, நான் அதை அலோவ் பண்ணவும் மாட்டேன் என்று குறிப்பாக ஜெனியை பார்த்து சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். அவள் அப்படி சொன்னவுடன் ஜெனியை திரும்பி பார்த்த கவினின் கண்களில் பயம் தெரிந்தது. அதை கண்ட ஜெனியின் முகம் மாறியது. வேகமாக அந்த இடத்தை விட்டு அகன்றாள். கோபத்துடன் தீப்தியை பார்த்தவன் கண்களை மூடி கோபத்தை அடக்கி நிதானத்துடன் கை சொடுக்கி அவளை அழைத்தான். ஹலோ மேடம், இங்கே வாங்க என்றவுடன் திரும்பி அவனை பார்த்த தீப்தி அதே அலட்சிய பாவத்துடன் அவன் அருகில் வந்தான். என் பதிலை கேட்காம போற என்றான். நான் உங்ககிட்ட எந்த கொஸ்டினும் கேட்கலையே, அதோட சரின்னு சொல்கிறத தவிர உனக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை என்றான். ஏய், உன் திமிரெல்லாம் உங்கள் வீட்டோட வச்சுக்கோ. நான் என்ன நீ வளர்க்குற நாய்க்குட்டின்னு நினச்சியா? நீ கூப்பிட்ட உடனே உன் பின்னாடியே வர்றதுக்கு என்றான் சட்டென்று மூண்ட கோபத்துடன். வராமல் எங்கே போக போகிற? இங்கே பாரு, என்னால் கெஞ்சலாம் முடியாது, நீயே சரின்னு சொல்லிடு, இல்லைனா சொல்ல வைப்பேன் என்றால் திமிராக. ஒரு பொண்ணுக்கிட்ட போய் காசா பேச வேணான்னு பார்த்தா ரொம்ப பேசிட்டே போகிற, உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ என்றான். செய்யத்தான் போகிறேன், ஆனால் இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ என்றவாறு அங்கிருந்து அகன்றான். கவி நேராக ஜெனியிடம் சென்றான். எப்படி அவளை அணுகுவது என்று யோசித்தபடியே அவள் அருகில் சென்று அமர்ந்தான். ஜெனி, நீ என் மேலே கோவப்படுறது நியாயமே இல்லை என்றான். அவள் எதுவும் பேசவில்லை. நிமிர்ந்து அவனை பார்த்துவிட்டு மறுபடியும் குனிந்து கொண்டாள். அதற்குள் அவள் கண்களில் வருத்தத்தை பார்த்தவன் ஆச்சரியத்துடன் ஏய், கவலைப்படுறியா? அவள்லாம் ஒரு ஆள்னு அவ சொன்னதுக்கெல்லாம் கவலைப்படலாமா என்றான். நான் அதுக்கெல்லாம் கவலைப்படலை, நீ செஞ்சது தான் வருத்தமாக இருக்கு என்றான். கவின் புரியாமல் பார்க்கவும் காதலுக்கு நம்பிக்கை தாண்டா முக்கியம், அது போயிருச்சுன்னா அங்கே காதலே இல்லைடா, அவள் வந்து என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேனா? அப்படி பயந்து போய் என்னை பார்க்குற, என்னை நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? உன்னை விட உன்னை பற்றி எனக்கு தாண்டா நல்லா தெரியும், ஆனால் அது உனக்கு தெரியாமல் போயிருச்சே.
சொல்லி முடிக்கும் போதே கண்களில் நீர் திரண்டது. அவள் சொன்னதையெல்லாம் உள்வாங்குவது போல் அவளையே பார்த்தவன், தேங்க்ஸ் அண்ட் சாரிடா ஜே குட்டி, உனக்கு தெரியாதா, உன் மாமனுக்கு தான் அப்பப்போ நட்டு லூஸ் ஆயிடுது, விடு, அதான் டைட் பண்ண நீ இருக்கியே என்றான். நிலைமையை இலகுவாக்க எண்ணி பின்பு அவள் கைகள் இரண்டையும் எடுத்து மடக்கி அதில் தன் உதடுகளை பதித்தவன், இதை உங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் இப்போ சொல்லாம இருக்க முடியல. ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஜே என்றான். தன் இதயத்திலிருந்து வாழ்நாளில் முதல் முறையாக வெக்கப்பட்ட ஜெனிக்கு பரவசத்தில் கண்களில் கண்ணீர் வழிந்தது. கண்களில் கண்ணீருடன் சந்தோஷமாக சிரித்தவளின் பிம்பத்தை தன் மனதில் சேஃப்டி லாக்கரில் பூட்டி வைத்து கொண்டான் கவின். ஓகே, போகலாமா? நமக்குள்ள என்ன பிரச்சனையோன்னு எல்லோரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதோட நம்ம 2 பேருக்கும் இந்த எமோஷனல் சீன் எல்லாம் செட் ஆகாது. நமக்கு ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி தான் ஒர்க் அவுட் ஆகும் என்றான். காமெடி சரி, அதென்ன ஆக்ஷன்? ஏதோ ஹீரோ ரேஞ்சுக்கு பேசுகிற, நீ எப்பவுமே காமெடி பீஸு தான் என்றான். பழைய நிலைக்கு திரும்பிய ஜெனி, ஹலோ, அடித்தாதான் ஆக்ஷன் யார் சொன்னா? அடி வாங்கினா கூட ஆக்ஷன் ஹீரோ தான் என்றால் கெத்து குறையாமல். இதை கூட பெருமையாக சொல்லு, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது என்று தலையில் அடித்து கொண்டார் ஜெனி. இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், இனிமே சரி செய்யவே முடியாது என்றபடி எழுந்து கொண்டான். இருவரும் வருவதையே ஒரு திகிலுடன் பார்த்தவர்களை பார்த்து, டேய், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரிலாம் எதுவும் நடக்கலை, உங்கள் ரியாக்ஷனை குறைங்க என்றான். என்னது, ஒன்றுமே ஆகலையா? என்ன ஜெனி ஏமாத்திட்ட? நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்றான் அருண் போலி வருத்தத்துடன். அடுத்தவனுக்கு ஆப்புனா என்ன ஒரு சந்தோஷம் இல்லடா மாப்பு என்று கவின் கையை மடக்கி கொண்டே கேலியாக கேட்க, ஹீ நண்பனை காப்பாற்றலாமுன் தான் என்று அருண் இழுக்கவும், யாரு நீ? கேட்குறவன் கேனையா இருந்தா எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டும்னு சொல்லுவியே எனவும், ஹை, பழமொழி நல்லா இருக்கே, இட்ஸ் வெரி நைஸ்யா, ஆனால் என்ன அர்த்தம் என்று அருண் கேட்க, பதில் சொல்ல வந்தவனே, ஆமாடா, எருமையை வச்சு பிஹெச்டி பண்ணுங்க, இப்போ உலகத்துக்கு அதுதான் ரொம்ப தேவை கடுப்புடன் சொன்ன அனு, மேட்ருக்கு வாங்கடா, தீப்தி ஏன் இப்படி பேசிட்டு போறா, அதுவும் இவனை பார்த்து என்றால் தொடர்ந்து. ஆமாம், இவனுக்கு தான் ஆள் இருக்குன்னு ஊர் உலகத்துக்கே தெரியுமே செல்வா சொல்லவும், டேய், எக்ஸ்ட்ரா பிட்டை கட் பண்ணு என்றான் கவின். சப்பா, உங்கள் மேட்டர் பிரச்சனையில் இருக்குன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? அனு கேள்வியாக கேட்கவும் அனைவரும் அருணை சந்தேகத்துடன் திரும்பி பார்க்க, அட பாவிகளா, அந்த புள்ள என்னை நிமிர்ந்து கூட பார்க்காதடா என்று அலற, அனு நேத்திலிருந்தே தீப்தி ரொம்ப சந்தோஷமாக இருந்தான், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு என்கிட்ட சொன்னான், ஆனால் அது இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, அவள் ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்று நந்து கூறியவுடன் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஃப்ரீயாக விடுங்க, இப்போ என்ன ஆயிடுச்சு, இன்னும் ஒரு தடவை பொறுமையாக சொல்லி பார்க்கலாம், கேட்கலையா அப்புறம் இருக்கவே இருக்கு நம்ம பாஸ் ட்ரீட்மெண்ட் என்றவுடன் முறைத்த நந்துவை பார்த்து, அதாவது பாஸ் மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவோம்னு சொன்னேன் என்று மழுப்பினான் கவின். கிளாஸிற்குள் சென்றவர்களின் பார்வை தாமாக தீப்தியை பார்க்க, அவளோ படுகூலாக அமர்ந்திருந்தாள். முகத்தில் சந்தோஷம் மட்டும் அப்பட்டமாக தெரிந்தது. இவள் ஏன் இப்படி ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறாள் என்ற குழப்பத்துடனே அந்த நாள் முடிவுக்கு வந்தது. மறுநாள் கிளாஸில் தீப்தி மற்ற நேரத்தில் சாதாரணமாய் இருந்தாலும் கவினை பார்க்கும் பொழுது மட்டும் சிரித்தாள். பிறகு அவன் எங்கு சென்றாலும் அவனை பின்தொடர துவங்கவும், அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவளை தனியாக அழைத்து முடிந்தவரை பொறுமையுடன் பேசினான். தீப்தி, உனக்கே தெரியும் நான் ஜெனியை லவ் பண்ணுறேன், அதை நீ எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஜெனி தான் என்னோட உயிர், அவளை தவிர எனக்கு வேறு வாழ்க்கையே இல்லை, அதனால் நீ உன்னோட எண்ணத்தை மாற்றிக்கோ, அப்புறம் எந்த வகையிலையாவது நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா ஐ ஆம் ரியலி சாரி என்றான். அவன் கோபமாக பேசிய போது அதை ஒரு பொருட்டாகவே எடுத்து கொள்ளாதவளுக்கு அவன் பொறுமையாக எடுத்து கூறியதும் முகம் மாறிவிட்டது. எந்த விதத்திலையா? எல்லா விதத்திலையும் நீ என்னை பாதிச்ச, இப்போவும் பாதிக்கிற, என் லைஃப்பில் எதெல்லாம் இல்லைன்னு ஏங்கினேனோ அதோட மொத்த உருவமாக நீ இருக்க, எதெல்லாம் என் லைஃப்பில் நான் மிஸ் பண்ணுறேனோ அதையெல்லாம் நீ ஜஸ்ட் லைக் தட் உன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு கொடுக்குற, சுற்றி உள்ளவங்களையே இப்படி பார்த்துக்கிறியே, உனக்குன்னு ஆனால் எப்படி பார்த்துக்குவேன், உன்னை என்னால் மிஸ் பண்ணவே முடியாது, அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணால் போவேன் என்றால் ஆவேசத்துடன்.
அவள் பேசுவதையெல்லாம் பொறுமையுடன் கேட்டவன், எனக்கு உன் மேலே பரிதாபம் தான் வருது. ஆக மொத்தத்தில் உனக்கு காதல்னா என்னன்னே தெரியல. அது ஏதோ காடு தேய்ச்சா கடையில் கொடுக்குற பொருள்னு நினைக்கிற. அதை வாங்க முடியாது, உணரணும். இதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது. உண்மையான காதல் எப்படி இருக்கும்னு தெரியணும்னா என் ஜெனியை பார்த்து தெரிஞ்சுக்கோ என்று விட்டு போனான். அவன் செல்வதையே பார்த்தவள், நீ ஜெனியோட சேர்ந்தாதானே உன்னோட உண்மையான காதலும் ஜெயிக்கும். எப்படி சேர்றீங்கன்னு பார்க்குறேன் என்றபடி தன் மொபைலை எடுத்தாள். தீப்தியை தவிர மற்ற அனைவருக்கும் அடுத்து வந்த 2 நாட்களுமே உற்சாகமாய் சென்றது. வெள்ளிக்கிழமை அன்று காலை சந்துரு காலேஜ் வந்து சேர்ந்தான். அவனிடம் தீப்தி பற்றி எதுவும் கூறிக்கொள்ள வேண்டாம் என்று ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்ததால் அவனிடம் எதுவும் கூறவில்லை. அவனும் பிரசன்டேஷன் எல்லாவற்றையும் டிபார்ட்மெண்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவசரமாக சென்று விட்டான். மாலையில் நந்துவை சந்தித்தவன், நாளைக்கு காலையில் ரெடியாயிரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான். இல்லை, அப்பா வந்துடுவாங்க, நான் அவங்க கூட வந்துடுறேன் என்றான். கொஞ்சமாய் முகம் மாறியவன், சரி இந்த ஒரு தடவை மட்டும்தான், அப்போது எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க என்றவுடன், இல்லை வடபழனி கோவிலுக்கு போகலாம். என்னது கோவிலுக்கா? ஏன்? அது வந்து நாம் எல்லோரும் முதல் முறையாக சந்திக்கிறது கோவில்லையா இருக்கட்டுமே தான். ஏன் கோவில்லைனா என்ன ஸ்பெஷல் வந்துட போகுது? ஏன்னா நல்ல விஷயம் நடக்கிறப்போ நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் நல்லது. அப்படி பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சு இருக்கிற இடம் கோவில் தான். இன்ட்ரெஸ்டிங், அஸ் யூ விஷ். நாளைக்கு கோவிலில் பார்க்கலாம். அப்புறம் 3 நாள் பார்க்காத ஏக்கத்தை போக்க ஒரே ஒரு கிஸ் என்று அவளை நெருங்க என்று தலையாட்டியபடியே பின்னால் சென்றவளை ஆசையுடன் பார்த்தவன், சரி நாளைக்கு உங்கள் அப்பா முன்னாடியே வாங்கிக்கிறேன் என்று எட்டி அவள் கன்னத்தை தட்டியவாறு விடை பெற்று கொண்டான். தீப்தி தன் வீட்டுக்கு சென்று விட்டதால் நந்து முதல் முறையாக தனியாக படுத்தவளுக்கு மறுநாளை பற்றிய பரபரப்பில் பயம் கூட தெரியவில்லை. இரவு முழுவதும் விழிப்புடனே படுத்திருந்தவள் அதிகாலையே எழுந்து குளித்து தன் தந்தைக்காக காத்திருந்தாள். அவர் வந்ததும் அவரை கட்டி கொண்டார். அவளை அணைத்து உச்சி முகர்ந்தவர் காலேஜை பற்றி விசாரித்தார். சிறிது நேரத்திலே அங்கு வந்த அணுவும் ஆர்வும் அவருடன் பேசிக்கொண்டிருந்தார்கள். பிறகு கோவிலுக்கு கிளம்பும் பொழுது காரணம் தெரிந்ததால் அணுவும் ஆர்வும் கலந்து கொண்டார்கள். போகும் வழியெல்லாம் ஒருவித பதட்டத்துடன் இருந்தவளை யோசனையுடன் பார்த்தவர், ஏனென்று காரணம் கேட்காமலேயே அப்பா இருக்கேண்டா என்றார். அதுவே நந்துவுக்கு ஒரு வகையில் தைரியமாகவும் ஒரு வகையில் குற்ற உணர்ச்சியாகவும், மேலும் அவள் தந்தை அத்தையும் அங்கு வரப்போவதாக கூறவும் அவரை தன் மறந்தே விட்டதை நினைத்து மிகவும் குன்றி போனான். மானசீகமாக அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். விடு நந்து, இந்த லவ்ல விழுந்தாலே உங்களை தவிர மற்றவங்களெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிறது சகஜம் தானே. கோவிலுக்கு அவர்களுக்கு முன்னே வந்துவிட்ட நளினியும் சந்துருவும் கோவிலை ஒரு தடவை சுற்றிவிட்டு ஓரிடத்தில் அமர்ந்திருந்தார்கள். டெய், ஒருவேளை நந்துவோட அப்பா ஒத்துக்கலைனா என்னடா செய்வ? வேண்டும் என்றே அவனை வம்பிழுத்தார். சிம்பிள், இங்கேயே அவர் கண்ணு முன்னாடியே அவளுக்கு தாலி கட்டியிருவேன் என்றான் கூலாக. நீ செஞ்சாலும் செய்வடா, கவலையே படாத, அப்படியெல்லாம் நடக்காது என்றார் உறுதியாக. எப்படி அம்மு இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற என்றவுடன், டெய் நான் உன் அம்மாடா, உன்னோடதில் பாதியாவது எனக்கு இருக்காது என்று அவர் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது நந்துவும் பாஸ்கரனும் உள்ளே நுழைவதை கண்டவர், சந்துரு இப்போ இருந்து உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் முன்னாடி போகிறேன், நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா என்றவர், ஏமா என்று கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே சென்று விட்டார். சந்துருவை தேடிய நந்துவின் பார்வையில் நளினி வரவும் மிகுந்த சந்தோஷத்துடன் அவரை கட்டி கொண்டார். அதை சற்று தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த சந்துருவிற்கு ஒன்றும் புரியவில்லை. பேசவே இல்லை, அதுக்குள்ளே எப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்க என்றவாறு அவர்களை நோக்கி சென்றான். நந்துக்கண்ணு, எப்படிடா இருக்க? முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுதே, என்ன காரணம் என்று கண்ணடித்து கேட்டவரை எதிர்கொள்ள முடியாமல் தலையை கீழே குனிந்து கொண்டான். அதற்குள் அவர்கள் அருகே வந்துவிட்ட சந்துருவை தன் அண்ணனிடம் ஜாடையாக காட்டி பிரபு என்று தன் அண்ணனுக்கு மட்டும் கேட்கும்படி கூறியவர் மேலும் அவரிடம் சமிக்கை செய்துவிட்டு அருகில் வந்த அவனிடம், யார் பணி, என்ன வேணும் என்றான். தலையை பின்னுக்கிழுத்து அவரை குழப்பத்துடன் பார்த்தவன் வாயை திறப்பதற்குள், அழகான பொண்ணு நின்னுறக்கூடாதே, உடனே வந்துடுவீங்களே என்று நளினி மேலும் புரியவும் நந்து பதட்டமாக, இல்லை அத்தை, இவர் அப்படி இல்லை, அப்பாவை பார்க்கத்தான் வந்திருக்காங்க என்றவள் சந்துருவிடம், அம்மா வரலையா என்று பயத்துடன் கேட்க அதற்கு மேல் தலை பீய்த்து கொள்வதற்குள் இதோ என்று பாஸ்கரன் நளினியை சுட்டி காட்டினார்.
இன்னும் குழப்பமடைந்தவர்களை பார்த்து, போதுமா, பாரு 2 பேரும் எப்படி முழிக்கிறாங்கன்னு என்றவுடன், நல்லா முழிக்கட்டும், நம்மளை எப்படி பதற விட்டாங்க என்றார் நளினி. இங்கே என்ன நடக்குது அம்மா, உனக்கு இவங்களை முன்னாடியே தெரியுமா என்றான் சந்துரு. ஓ, 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே. டே, இது உன்னோட பாஸ்கி மாமாடா என்றார் சந்தோஷம் பொங்க. இதை சொல்வதற்காக பல வருடம் காத்திருந்தவர் அல்லவா? அப்படின்னா இது என்று நந்துவை கை காட்டியவனிடம், உன்னோட பப்புவே தான் என்றான். நம்பவே முடியாத சந்தோஷமும் ஆர்வமும் போட்டி போட நந்துவை அன்றுதான் புதிதாக பார்ப்பவன் போல் பார்த்தான். நந்துவிற்கு தன் தந்தை நளினியே சந்துருவின் தாய் என்றதுமே எல்லாம் விளங்கிவிட, இப்படியெல்லாம் நடக்குமா என்று எண்ணுகையிலே அவளுக்கு புல்லரித்தது. பிரபுதான் என்றவளை நோக்கி அடி எடுத்து வைத்தவன் மனதில் ஒரு முடிவுடன் தன் மாமாவின் அருகில் சென்று அவர் பாதங்களை வணங்கி, மாமா, உங்கள் பொண்ணை எனக்கு தர சம்மதமா என்று மிரட்டலாக கேட்கவும், சிரித்தபடியே அவனை அணைத்து கொண்டவர், அதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் பிரபு என்றார். வித் யுவர் பெர்மிஷன் என்றவாறு உரிமையுடன் நந்துவின் அருகில் சென்றவன் அவளை இழுத்து அணைத்து கொண்டான். ஏய், என் பின்னாடியே சுத்துவியே, அந்த பப்புவா நீ? உணர்ச்சி வசப்பட்டவனை பிரபுதான் என்றான். கண்களில் தன் காதலையெல்லாம் திரட்டி அவள் சொன்னவுடன் தன் நினைவுகளில் மின்னல் அடிக்க, நீ முன்னாடியே பிரபுன்னு சொல்லியிருக்க, நான் சொன்னேல, இது ஏதோ விட்ட குறை தொட்ட குறைன்னு உற்சாகமாக கூறியவன் அவளை அப்படியே தூக்கி சுத்த துவங்கினான். டே, இது கோவில்டா, அவளை இறக்கி விடு என்று நளினி கத்தியதற்கு சோ வாட் என்ற பதிலே கிடைத்தது. மாமா பார்க்குறாங்களா என்ற வார்த்தை வேலை செய்து அவளை இறக்கிவிட செய்தது. சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருந்த அந்த தருணத்தில் சந்துரு தவிர்த்து அனைவரும் முருகனுக்கு மனமுருக நன்றி சொன்னார்கள். அந்த நன்றியில் திளைத்து புன்னகையுடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்த முருகனின் அருகில் வந்த தேவியர், பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு வழியாக அவர்களை சேர்த்து விட்டீர்கள் தேவா என்றனர். அவர்களுக்கு மத்தகாச புன்னகை புரிந்தவர், பிரிந்தவர்களை சேர்ப்பதும் சேர்ந்தவர்களை பிரிப்பதும் தானே எமது வேலையே என்றார். புரியவில்லையே தேவா. அதாவது அவர்களை சேர்ப்பதை பிரிப்பதற்குத்தான் என்றபடி மறைந்தார். ஹாஸ்டலில் ஆருவிற்கு விசிட்டர் என்று ஆயா அழைக்கவும் யோசனையுடன் வெளியே வராண்டாவிற்கு பார்த்த ஆரு அங்கு நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து திகைத்து போய் நின்று விட்டான்.